ஆரியனுடைய பணிப்பாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், பிரதேச உறுப்பினர்கள், பிரதேச வார்த்தைக்கும் காலை வணக்கம். உண்மையிலேயே இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி ஆக இருக்க வேண்டிய தினம் என்று சொன்னால், நீண்ட காலம் இந்த வீதியானது புறக்கணிக்கப்படாமல் இருந்தது, யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றதோ அதை நோக்கி கிராமங்களை அபிவிருத்தி செய்து இந்த இலங்கையை ஒரு அழகான நாடாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே புதிதமாக ஒரு வருட கால பகுதிக்குள்ளேயே அதிகமான வீதிகளை புனரமைத்து அந்த வீதியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த வீதிகளை உடனடியாக போட்டு வருகின்ற என்னுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்களுக்கு நாங்கள் தேசத்தின் சார்பிலே விசேட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி அளப்பரியது. எனவே நாங்கள் வேகமாக இந்த என்னுடைய ஆட்சி காலத்திலே சகல வீதிகளை முனைத்து அந்த வீதிகளை நாங்கள் புனரமைத்து நாங்கள் தருவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக கனிகிழக்கு பிரதேசம் பாரிய அபிவிருத்தியை பெறும் என்று நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது மக்கள் அரசாங்கம், மக்களுக்காக வேலை செய்கிற அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம். எனவே நாங்கள் ஊழல்கள் இல்லாமல், உங்களுக்கு தெரியும், இலங்கை நாடாளுமன்ற நீண்டகாலத்துக்கு பிறகு ஊழல் நாடுகளில் இருந்து பல எண்ணிக்கையில முன்னேறி இப்பொழுது ஒரு நல்ல நாடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான்.